சாப்பிடுறேன். பாத்துப்பா, இந்த தண்ணி குடி. வயசு பையன் உடம்பு மாதிரியா வச்சிருக்க? ஏன்பா இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிற? வேதனை யாருக்கு தான் இல்லை சொல்லு? சங்கடமே இல்லாதவங்க தான் இங்க வாழணும்னா பூமியை தரிசாதான்ப்பா இருக்கும். ஊர் பெரியவங்களை பகைச்சிக்கிறது என்னைக்கும் நல்லதில்லை வர்மா. உனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும். அப்போ எல்லாம் மாறுயா. புண்ணியத்தை பார்த்து பள்ளம் கொடுக்கத்தான் மேலே ஒருத்தன் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஒன்றுத்துக்கும் உதவாத மண்ணை தான் ஒயாமல் கிளறணும். எதை வச்சாலும் பிடிச்சிக்கிற செம்மனுக்கு அது அவசியம் இல்லைப்பா. உனக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். வர்மா, தூங்கிட்டியா? கையை கூட கழுவாம தூங்கிட்டேன். இது போன மாசத்துக்கு கணக்கையா? இது நெல்லு மூட்டைலாம் வந்த கணக்கையா? வாங்க துறையில உட்காருங்க. பரவாயில்ல நிற்கிறேங்க. அவ்வளவு தூரத்துக்கு நல்லவங்களா ஆயிட்டீங்களா நீங்க? பா சில்லற ஒரு 10,000 ரூபா கொடுங்கப்பா. ஏய் 10,000 ரூபா உனக்கு சில்லற காசா? இந்த 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு சில்லற வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா உனக்கு? நானும் சில்லற வேலைக்காக தான் கேட்குறேன். பா பேசாம இந்த ஆளத்துக்கிட்டு ஒரு நல்ல லேடி அக்கௌண்ட் வச்சுக்கலாம்னா கேட்க மாட்டேன்றீங்களாப்பா. பாருங்க காசுல சேர்த்து விட்டுட்டு வரம்பா. மச்சான் வாங்கடா. என்ன வீட்டில் சண்டையா? ஆமாம், பார்த்தாலும் வேலைக்கு போகணும் உயிரை எடுக்கிறாரு. அதான் நான் கேட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை பார்த்து வேலைக்கு போகணும்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் மச்சான், இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டாரு. ஒரு நாள் கேட்டதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாரு. உன்னை எத்தனை வருஷமா கேட்டிருப்பாரு. பாத்ரா மாப்பிள, உங்க அப்பனை பார்த்து எங்க அப்பனும் கெட்டுற போறான்டா. ஓ, நம்ம மேக்கப் செண்பகமா? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும். ஒன்றும் இல்லை செண்பகம், இந்த பாட்டை பாடிதானே ராமராஜன் பால் கறந்தாரு. நீ கறக்கும் போது எப்படி பாடுவியா இல்லை ஆடுவியா? ஏய் ஊருக்கே பால் ஊத்துற, எங்களுக்கும் கொஞ்சம் ஊத்துறது. ஊத்துறேன், அதுக்கு நீங்க எல்லாம் சாகணும். தினம் குடிச்சு போட்டு இப்படியே வராங்க. எப்படி குடிச்சிட்டு ஆடிட்டு வருது பாரு. இப்படி காலங்காத்தால குடிச்சிட்டு வரியே, உருப்பிடுவியா சனியனு? அப்படி ஒரு அம்மாவுக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்கு. கடவுளே, அந்த அம்மாவை நீதான் காப்பாத்தணும். போடுங்க, ரோட்ல போற ஒரு பொண்ணு கூட விட மாட்டேங்க.
கொண்டு போட்டுருவேன் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். கண்ணு மட்டும்தான் ஓப்பன் ஆகுது, லிப்பு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் ஒன்றும் பேசி பார்க்கட்டேம்மா. பாதியில் வந்துட்டு என்ன ஏதுன்னே தெரியாமல் ஓப்பன் பண்ணட்டுமா க்ளோஸ் பண்ணட்டுமாலாம் சொல்லக்கூடாது. முதல்ல 2 டீயை சொல்லு. வந்து உட்காரு. அண்ணே ஒட்டக பாலில் 2 டீயை போடணும். ஏய் என்ன கிண்டல் பண்ணியா நீ? ஒட்டை பாலில் போடு, ஓணம் பாலில் போடுன்னு. அண்ணே ஒட்டக பாலில் டீ போட்டால் கொஞ்சம் திக்காக இருக்குமேனு கேட்டேன். சரி ருசியாக 2 டீ போடனேன். ருசியா வேணும்னா உப்பு புளி மிளகா போட்டு கலக்கி கொடுக்கட்டா? ஏதாவது போட்டு தொலையா. கத்தாதரா, காசு கேட்டுற போகிறான். இப்படி சத்தம் போட்டால் தானே அவன் காசு கேட்க மாட்டான். டீ பண்ணுறா போ. எதுக்கு இவன் வந்து பார்க்க? அதில் என்ன பூச்சி மருந்து அடிச்சிருக்கேன்? ஆச். இந்தா, டீ வாங்கிட்டு வா. கொண்டா கொண்டா சீக்கிரமா சாப்பிட்டு பாரு. சபா. வீட்டில் பல்ல விளக்கிட்டு இங்கே வந்து வாங்கி குடிக்க ஐயா. மனுஷனா இவன். இந்தா இதையும் கொண்டு கொடு. போய் காப்பி வாங்கிட்டு வா. ரொம்ப கேவலப்படுத்தா. காசு கொடுக்காத பேரோட காப்பி ஒரு கேடா. தலை விதியப்பா. ஒழுங்கா டீ போட்டா இவங்களுக்கு ஆகாது. இனிமேல் இவனுக்கு கடை பக்கமே வரக்கூடாது. இந்தா கழுவுன தண்ணி கொண்டு விடுறா. சூப்பர். போ சாப்பிட்டு பாரு. பிரமாதம். அண்ணே இவன் 20 வருஷம் கடை வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தானே ஒரு நல்ல டீயே போட்டுருக்கிறான். ஆமாம் ஆமாம், இப்போ போட்ட மாதிரியே எப்பவுமே எங்களுக்கு மட்டும் இப்படித்தான் கொடுக்கணும். டீ ஒன்று போடுங்க. ஏப்பா மாப்பிள்ள, குண்டு வாங்கிட்டு வரேன்னு போனேன், கடைசியில் ஓ வாயில யார் குண்டு வச்சது? மாமா அந்த வறுமை என்ன என் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு அடிச்சிட்டா மாமா. நான் அவனை சும்மா விட மாட்டேன். பசங்களாம் அவன் மேல கொலவெறியில இருக்கானுங்க. அவனுக்கு மட்டும் கொலவரியா இல்ல, எங்க அண்ணனும் கொலவரியா இருக்காரு. உங்க மாமனை கூட்டு போ, அவனுக்கு உண்டுலன்னு பண்ணிடுவாரு. சரிங்க. ஏய் இங்க வா. நான் என்ன உங்கள்கிட்ட கொலவரியோடு இருக்கேன்னு சொன்னேன். ஏன்டா அப்படி காலங்காத்தால 7:30 இருக்கிற? ஏற்கனவே வைக்க பொருளை வச்சு மிதி மிதிச்சான்ல, மறுபடியும் என்னை கொண்டு அடி வாங்க வைக்க பாக்குறியா? ஊருக்குள்ள வெள்ளஞ்சலமா சுத்தினா பத்தாது, கலவரத்துல இறங்கினாதான் நீ எம்எல்ஏ ஆக முடியும். ஏய் அங்க கலவரம் வேணாம், நான் ஒரு அப்பு விட்டேன்னா இங்க கலவரம் நடக்கும். அது ஓ இஷ்டம். துட்டு தர மாட்டீங்க, வார கஸ்டமர் கட்டிடுங்க. என் வாழ்க்கையில மண்ணி விட பாக்கலாம். ஏய் எதுக்கு இப்ப பதற? யார் உனக்கு கஸ்டமர்? நீ என்ன ஆரிய பொண்ணு வச்சிருக்கியா, சரவண பொண்ணு வச்சிருக்கியா, வசந்த பொண்ணு வச்சிருக்கியா? ஒரு ஏரியாவுக்கு 7 கிலோ ஓப்பன் பண்றதுக்கு நீ வச்சிருக்கிறது ஒரு டீ கடை. அதுல டீ குடிக்க உட்காந்துருக்க 4 பேர் நாங்க தான். நாங்க 4 பேர் இங்க வந்து டீ குடிக்கணும்னு வச்சுக்க, இங்க ஒரு டீ கடை இருக்கிறதாவே எவன் நம்ப மாட்டாயா? அப்போ பொட்டாட்டி வந்து பேச சொல்லு. ஐயோ வீம்புக்கு வம்பு வளர்க்காதனே. இவங்கிட்ட இப்படித்தாண்டா பேசணும். அண்ணே கூலாயிட்டியானே. உனக்கு என்ன ஒட்டகம்பால்ல 2 டீனே. இந்த கடை வேண்டாம் இருக்கு, அந்த ஊரை விட்டு போறேன்டா. சபாடா, எப்படியோ குண்டு போடாம ஒரு கடையை மூடிட்டோம். அடுத்த கடையை பார்ப்போம் வா. என்னப்பா அது பாலா? ஆமாம்மா, நான் தாம்மா தெரியாம தட்டி விட்டேன். இந்த செண்பகத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவில்லை. பால் சொம்ப நடக்கிற பாதையில வைக்காதடி, ஓரமா வைனா கேக்குறாளா? அதை ஏமா திட்டுற? நான் தான் கவனிக்கல. பொண்ணையே நீ தொலைச்சாலும் தொலைச்சது ஏன் மகனாச்சே. குறை பொண்ணு மேலதான். சரிம்மா, நான் போய் செண்பகம் வீட்டில் பால் வாங்கிட்டு வந்துடுறேன்.